முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தது அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் தனிப்பெரும் கட்சியாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். தவேகா சார்பில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் 2லும் அபார வெற்றி பெற்றுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் 89.74% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு போட்டியிட்ட தவேகா தலைவர் விஜய் 1,20,365 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் 81.77% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு 91,381 வாக்குகளை பெற்று அசத்தினார் விஜய். கொளத்தூர் தொகுதியில் 4ஆம் முறையாக போட்டியிட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 9,122 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த முறை தோல்வியை தழுவியது திமுக தொண்டர்களுக்கு இடையே மட்டுமல்லாது பொதுமக்கள் இடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 1,48,933 வாக்குகள் பெற்று 6வது முறையாக அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தவேகா வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட பிரேம்குமார் என்பவரை தவேகா தலைவர் விஜய் ஆதரித்த நிலையில் அவர் 50,823 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்திருந்தது. மேலும் இம்முறை சட்டசபை செல்ல வேண்டும் என்பதில் சீமான் தீவிர முனைப்பும் காட்டி வந்தார். ஆனால் சீமான் மொத்தமாகவே 17,926 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து தோல்வியடைந்தது நாம் தமிழர் கட்சியினரின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.